வந்து 127 நாடுகள் இருந்துச்சான். 127 புரிஞ்சிச்சுங்களா? அந்த நாடு இருந்துச்சுங்களா. அதில் அர்சாண்டினா தான் ஒரு ராஜா, அவளுக்கு ஒரு ஒய்ஃபும் இருந்துச்சு. புரிஞ்சிச்சுங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் குடி வெறியில் வந்து எல்லாரும் குடிச்சு 7 நாள் விருந்து வச்சு, இந்த ஸ்டோரி உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அதை நான் சொல்ல விரும்பல. அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் வேணான்றான், மனைவியை கொண்டு வந்து நிற்க வைக்க பார்க்குறான் ராஜா. ஆனால் நான் வர்றதில்லைன்றாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரா அது நடந்தே தீரும். ஆண்டவர் சொல்லிட்டா நடந்தே தீரும். ஆண்டவர் சொல்லிக்கிறார், இன்னைக்கு 3 அதிகாலை நான் எப்பவுமே எந்திரிச்சு ஜெபிக்கிறது டைமிங்லாம் கிடையாது. ஆண்டவரா என்னை எழுப்புகிறார். ஆண்டவர் எழுப்பும் போது நான் டக்குன்னு ஏற்றிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் படுவேன். அப்படி ப்ரேயர் பண்ண நைட்டெல்லாம் என்னை தூங்கவே விட மாட்டார். நேற்று இரவு வந்து 3:55க்கு எனக்கு நீ தேசத்துக்காக நீ ப்ரேயர் பண்ணவே வேண்டும், தேசத்து மக்களுக்கு நீ சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப சொல்லிட்டு எஸ்தரோட சரித்திரத்தை பத்தி நீ சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. யோசனை பண்ணினே அந்த ஆண்டவரே, எஸ்தரை பத்தி நான் ஏற்கனவே எவ்வளவு வாட்டி சொல்லி இருக்கிற ஸ்டோரியாவும் சொல்லிக்கிறேன், அவரோட தைரியத்தையும் சொல்லிக்கிறேன், முதல் மனைவியோட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். ஆனா இது முக்கியமான பாயிண்ட், கர்த்தர் சொல்கிறார் என்று நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஜனங்களுக்காக, நம்ம கர்த்தரோட பிள்ளைகளுக்காக கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீங்க என்ன பண்ணணுமா, தேசத்துக்காக நீங்க தைரியமா ஜெபம் பண்ண வேண்டும். உன்னுடைய தாய் தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். இந்த உலகத்துக்காக, தேசத்துக்காக, தேசனால உலகம் தான், அந்த உலகத்துக்காக நீங்க ஜெபிக்க வேண்டுமா இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் நம்ம பொறுப்பு எப்படி இருக்க தெரியுமா, வீட்டுல மட்டும் இருக்கக்கூடாது, தேசத்து மக்களுக்காகவும் நீங்க இருக்க வேண்டும். ஒரு ஸ்திரீயாகப்பட்டவள் எதனா ஒரு ஆபத்துல இருந்தா இன்னொரு ஸ்திரீ பார்த்துன்னு இருக்கிறாங்களா, ஓடி போய் உதவுறவங்களா தான் இருக்கிறாங்க. அது போல இந்த உலகத்துக்கு ராஜாவுக்காக யார் ஆள வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்து விட்டார். அது யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் தீர்மானித்து விட்டார். நம்ம நாட்டை நம்ம பிள்ளைகள் தான் நடத்தணும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்துட்டா அது யாராலும் எந்த தடைகள் வந்தாலும் இயேசு நாமத்துல உடைத்து போடுவார். கர்த்தர் சொல்கிறார், தேசத்து மக்களுக்கு உபவாசம் இருந்து உன் தேசத்துக்கு அழுது நீ பிரேயர் பண்ண வேண்டுமா இருக்க வேண்டியது. அநேக பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் கர்த்தரோட பிள்ளைகளா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம தாய் தகப்பங்க, நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாதான் அக்கான்னு இல்லைங்க, எல்லாருமே அக்கா தங்கச்சிங்க தான். அதனால ஜனங்களை வந்து நம்ம என்ன படிக்கணும், நம்ம இந்த உலகத்துக்காக ஜெபிக்கிற இடம் கடைசி காலம் இப்ப நெருங்கி கொண்டு இருக்கிறது. சில பேர் தெரியாத ஜனங்கள் இருப்பார்கள், அறியாத ஜனங்கள் இருப்பார்கள், தேவனை இல்லை என்று வைராகமா சொல்றவங்க கூட இருக்கிறாங்க. தேவன் எல்லாம் நம்மளா யாருங்க?